கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த லெந்து காலம், இந்த 40 நாள் இந்த தியானத்திலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நம் சிலுவை தியானத்திலே பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவர் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்று என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அறைகூவலை விடுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 40 நாட்களும் நம் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து இந்த தியானத்திலே நாம் பங்கு பெறுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம். அது நல்லது. அதே போல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த 40 நாட்கள் மட்டுமல்ல, நம்முடைய ஆயுசு நாட்கள் வரைக்கும், இந்த பூமியிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்களும் நானும் அனுதினமும் இதே போல ஒரு சிந்தனையோடு செயல்களோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் இந்த மாதிரியான ஒரு செயல்களை செய்து அவர் பின்னே கடந்து போக வேண்டும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். சிலுவை என்று சொன்னாலே அது பாடுகள் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் என்று சொல்லி, இந்த உலகத்திலே நீங்களும் நானும் விசாலமான ஒரு வாசலை தேடி ஓடுகிறதை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே நீங்களும் நானும் ஒரு இடுக்கமான ஒரு வாசலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இடுக்கமான வாசல் என்பது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுதின வாழ்க்கை நம் விருப்பம் போல வாழாத வண்ணம், இந்த சத்தியம் நம்மளுக்கு, இந்த பரிசுத்த வேதாகமும் இந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த காரியத்தின் பிரகாரமாக நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அறைகூவலை விடுகிறார். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று சொல்லி அநேக காரியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதின பகுதி 18ஆம் அதிகாரம் 18லிருந்து 23 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், நம் யாவரும் அறிந்த ஒரு சத்தியம்தான். அங்கே ஒரு வாலிபன் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று, நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறார். இதை கேட்கும்போது ஆண்டவர் உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டு இருக்கக்கூடும். வாலிபர்களுக்குள்ளே இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை, நித்தியம் பரலோகத்துக்குண்டான ஒரு சிந்தனை காணப்படுகிறதா என்று சொல்லி நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு ஆச்சரியப்பட்டு இருக்கக்கூடும். அவர் சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடும். அப்பொழுது ஆண்டவர் சொல்லிக்கொண்டே போகிற ஒரு காரியம், இந்த மோசேயினுடைய 10 கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், என்னுடைய சிறு வயது முதல் கொண்டே நான் கை கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி. அவன் என்னுடைய சிறு வயது முதல் கொண்டே நான் அதை அறிந்திருக்கிறேன், அதை படித்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லவில்லை. மாறாக என் சிறு வயது முதல் கொண்டே நான் அதை கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி. ஒருவேளை அவன் சிறு வயது முதல் கொண்டே அதை கடைபிடித்திருக்கிறான் என்று சொன்னால், நிச்சயமாய் அவனுடைய பெற்றோர்கள் அந்த காரியத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருக்க கூடும். ஆகவேதான் அவன் சிறு வயது முதல் கொண்டே அவன் அந்த காரியத்திலே வளர்ந்தவனாய் இருக்கிறான். இன்னைக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுதின வாழ்க்கையிலே இந்த சிலுவையை குறித்ததான ஒரு காரியம், இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்ததான காரியம், இந்த கற்பனைகளை எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தவர்களாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்களாக இருக்கிற நாம் உலகத்திலே பல காரியங்களை சொல்லி, சாக்குப்போக்களை சொல்லி, நமக்கு கால சூழ்நிலைகள் இப்படியா இருக்கிறது, எனக்கு வேலை காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற, சுதந்திரமாய் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளை சிலுவையை நோக்கி பார்க்கிற பாதைகளை எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு காண்பித்தவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த வேளையிலே அந்த சிந்தனைகளுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு போகிறார். ஒருவேளை அடுத்த காரியத்திலே ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். உன்னிடத்திலே ஒரு குறை உண்டு, இவ்வளவு காரியங்களை நீ கடைபிடித்துக் கொண்டிருக்கிறாய், நல்லது. இன்னும் ஒரு காரியம் உன்னிடத்திலே காணப்படுகிறது, இந்த காரியத்தையும் நீ செய்வாய் என்று சொன்னால் நிச்சயமாய் நீ என்னிடத்திலே கடந்து வந்து விடலாம். பரலோகத்திலே உனக்குண்டான ஒரு இடம் இருக்கிறது, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம், உனக்கான ஒரு ஜீவ கிரீடம் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே உன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்திகளை விற்று நீ ஏழைகளுக்கு கொடுத்து விடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
இந்த வாலிபன் தன்னுடைய ஆஸ்திகள் மீது அதிக ஆசை கொண்டவனாய் இருந்தது நிமித்தமாக அதை கொடுப்பதற்கு மனதில்லை. ஆகவே அவன் திரும்பி போனான் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். வேதத்திலே பார்க்கும்போது துக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு கடந்து வந்து அவரை நோக்கி பார்த்த அனைவருமே சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு கடந்து போனார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே துக்கத்தோடு ஒன்றும் பெறாமல் கடந்து போன ஒரு மனிதன் யார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் இந்த வாலிபனை நாம் சொல்லலாம். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த 40 நாட்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாமும் சிலுவையை நோக்கி பார்த்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நாமும் அனுபவித்து அது விசுவாசித்து கடந்து போகவும் என்று சொல்லி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் நானும் இந்த முயற்சி நம்முடைய வாழ்க்கையிலே கடைசி வரை காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருங்கள் என்று சொல்லி இந்த 40 நாட்கள் இருக்கிற வைராக்கியம், விசுவாசம், நம்பிக்கை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு உண்டான ஆவல் இந்த பூமியிலே நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிகிற வரைக்கும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் அழைக்கிறார், அந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின் பிரகாரமாக நீங்களும் நானும் ஒருவேளை இந்த 2 நாட்கள் மட்டுமல்ல, அதற்கு பின்பதாக வருகிற நாட்களிலும் நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய ஜனங்களே, இந்த 2 நாட்களிலே அநேக தீர்மானங்களை நாம் எடுக்கிறோம். நாம் உபவாசம் இருக்கிறோம், நமக்கு உண்டான காரியங்களை, சுயத்தை வெறுக்கிறோம். அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 6:16 நம்ம பார்க்கிறோம், 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆகவே அந்த காரியத்தையும் நீங்களும் நானும் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்பேற்பட்ட ஒரு வெறுத்து அந்த 6 காரியங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், மாம்சத்தின் கிரியைகளையும் நீங்களும் நானும் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காரியங்களை நீங்களும் நானும் வெறுத்து அந்த குணாதிசயத்தோடு ஆவியின் கனிகளை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நித்தியத்துக்குள்ளாக நீங்களும் நானும் கடந்து போகலாம். கடவுள் ஆசீர்வதிப்பார். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே காணப்படட்டும். அது தொடர்ந்து நம்முடைய ஆயுசு நாட்கள் வரைக்கும், இந்த பூமியிலே அவருடைய வருகை வரைக்கும் காணப்படட்டும். அப்பொழுது நித்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்.